தேனிலும் இனியது. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். சாலமோனின் உன்னத பாட்டு 5:9. காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன். மணவாட்டியும் அவருடைய நிழலில் தங்கியிருக்க விரும்புகிறாள், ஏனெனில் அவர் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர். ஆகாய் 2:7. இயேசுவின் பாதத்தில் மரியாள் அமர்ந்து கற்றுக்கொண்டது போல மணவாட்டியும் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறாள். அவள் அவருடைய வசனத்தை கேட்கவும் தாவீதுடன் சேர்ந்து சங்கீதம் 19:10 பாடவும் விரும்புகிறாள். தேவனின் வார்த்தைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அதே போல சங்கீதம் 119:103 சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். இதே சங்கீதத்தில், உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பம், நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். நான் பிழைத்திருக்கும் படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என மணவாளனும் சொல்லுகிறார். எசேக்கியேல் 16:8, நான் உன்னருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவகாலமாயிருந்தது. மகா கிருபையின் காலம் என்பது இதன் பொருள். இது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையிலுள்ள பாரபட்ச அன்பையும் நிறைவான சந்தோஷத்தையும் அவர்களிடையே பகிரப்படுகிற ஆழமான உறவையும் காட்டுகிறது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று லூக்கா புத்தகம் 11:28 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையில் நித்திய ஜீவன் உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மத்தேயு 4:4. ஒருவனுடைய விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தைகள் பலப்படுத்துகிறது. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லாது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. விசுவாசத்தினால் 100க்கு அதிபதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்றான். தேவனுடைய வார்த்தையானது நோயாளிகளை சுகப்படுத்துகிறது, குருடரை கண் பார்வை அடைய செய்கிறது, செவிடர்களின் காதுகளை திறக்கிறது, தொழுநோயாளர்களை சுகப்படுத்துகிறது, மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது காற்றையும் கடலையும் அடக்குகிறது. தேவனுடைய வார்த்தை வெற்றியை கொண்டு வருகிறது. இந்த நியமப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். யோசுவா 1:8. தேவனுடைய வார்த்தை ஞானத்தை தருகிறது. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. நீதிமொழி 1:20. நீ அதை கற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அதை நீ கடைபிடிக்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் செல்வாக்கு செலுத்துவதுடன் உன்னுடைய எதிரிகளை விடவும் உன் ஆசிரியர்களை விடவும் உன்னை ஞானியாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை மகிழ்ச்சியை தருகிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 15:16.
கர்த்தருடைய வார்த்தை தீங்கு நாளில் அடைக்கலமாக இருக்கிறது. எரேமியா 17:17 தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். ஆகவே உங்களுடைய கால்கள் ஒரு நாளும் தள்ளாடுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அதன் மூலம் எங்களால் சாத்தானை மேற்கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரயோகிக்க முடியும். அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது சாத்தானுக்கு எதிராக வெற்றி பெற முடியும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:115. தேவனுடைய வார்த்தைகள் மனதை தூய்மைப்படுத்துகிறது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அன்புக்குரியவரே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? நீங்கள் உங்களை அதனால் தற்பரிசோதனை செய்திருக்கிறீர்களா? அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா? அதனால் உங்களுக்கு ஆனந்தம் உண்டாகிறதா? இப்பொழுதே தீர்மானியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது முக்கியமான ஒரு தீர்மானமாக இருக்கிறது. பாவத்தினால் உண்டாகும் தற்காலிகமான சந்தோஷம் வேண்டுமா? இல்லாவிடில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் ஏற்படுகிற நிரந்தரமான மகிழ்ச்சியும் அதன் மூலம் கிடைக்கும் நித்திய வாழ்வு வேண்டுமா? அழிவை நோக்கி போகிறதான பாவத்தின் வழியை கைவிட்டு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? அப்போஸ்தலர் நடபடிகளில் 17:11 மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் என்று சொல்லப்பட்டுள்ளது. அத்துடன் வார்த்தையில் பிரியமாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் யோவான் 1:1 வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லப்பட்டதே காரணமாகும்.